அதற்குள்ள வாக்கு நடந்திருக்கு. இதற்குள்ள புது வாக்காளர்கள் நிறைய பேர் வாக்களிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாயிருக்கு. அதுவும் ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளம் தானே. அவங்கள நீங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அவனை தற்கொலை அவன் எதுக்கு சரி அப்ப 20 வயசு கீழே இருக்க முறை விஷத்தை கொடுத்து கொண்டுருவோமா? கட்சி செய்யற தவறுகளை உங்களால தட்டி கேட்க முடியுதா? இந்த 4 வருடத்தில் நடந்த பாலியல் குற்றங்களை நீங்க எவ்வளவு வாக்குச்சாவடிகள் வெயில நின்று மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு 85% வாக்குகள் பதிவாயிருக்கு. அது சம்பந்தமா, அதாவது யூஸ்வலா இருக்கிறத விட அதிகப்படியா ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் பரமன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2026 தேர்தல் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வாக்குப்பதிவுகள் அதிகமா இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் உங்க தரப்புல இருந்து அந்த வாக்குகள் அதிகமானதுக்கான காரணமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, ஒற்றை காரணம் சொல்ல முடியாது. அதாவது எஸ்ஐஆர் பணிகள் நடந்திருக்கு. நிறைய இறந்தவர்கள், அதாவது டபுள் ஓட்டர்ஸு இதெல்லாம் நீக்கப்பட்டு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அதற்குள்ள வாக்கு நடந்திருக்கு. இதற்குள்ள புது வாக்காளர்கள் நிறைய பேர் வாக்களிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாயிருக்கு. ஜனநாயகத்தை எப்படியாவது காக்கணுன்ற மக்களுடைய ஆர்வம் அதிகமாயிருக்கு. இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இந்த ஓட்டு அதிகமாகிறதுக்கு உண்டான காரணங்களா இருந்திருக்கு. அது ஏதோ ஒரு காரணம் மட்டும் அதை குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதாவது கடந்த ஆட்சியின் மேல் இருந்த வெறுப்பும் ஒரு காரணம், புதிய மாற்றம் வேணும்ன்ற ஒரு காரணம், இல்லை ஆட்சியிலுடைய ஒரு பக்கத்தை தொடங்கணும்னு ஒரு குரூப்பும், இல்லை அதற்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சி தொடரணும்னு ஒரு குரூப்பு, புதிய மாற்றம் வேணும்னு ஒரு குரூப்பு, இது எல்லாமே இல்லாத தனித்தனியான காரணிகள். அதாவது 7 முனை போட்டி இருக்கிறதுனால இந்த அரசியல் கட்சிகளுடைய அரசியலினுடைய தாக்கம் கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. எல்லாருமே இதுவரைக்கும் இல்லாத தேர்தல் அளவுக்கு தேர்தலை உற்று நோக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த தேர்தல் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி அவங்க தன் அடிப்படையில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து இதை ஓட்ட அளிக்கணுன்ற ஆர்வத்தோட போய் வாக்களித்த வாக்கு தான் அந்த தேர்தல் வாக்கு. அதன் அடிப்படையில் அதான் மக்களுடைய ஆர்வம் தான் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கு காரணம். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 90% வாக்குகள் பதிவாயிருக்கு. அங்க இது மாதிரியான புது கட்சிகள் ஏதாவது வந்திருக்கா? இல்ல அங்க எஸ்ஐஆர் இருக்கு. இப்போ ஃபுல்லா மாநிலம் எல்லா இடத்துலயுமே எஸ்ஐஆர் வந்துருச்சு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ புது வருகைகளுக்கான காரணம் தான் அப்படின்னு நீங்க ஒரு தரப்புல சொன்னீங்க இல்லையா? அப்படி பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல கூட தான் 90% வாக்குகள் பதிவாயிருக்கு. அங்கேயும் எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு தான் மிக பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லா தரப்பும், அதாவது எஸ்ஐஆர் காரணம்னு யாரு சொல்றாங்கன்னா, அரசியல் கட்சிகள் ரொம்ப ஈஸியா அந்த விஷயத்துல இருந்து நழுவிக்கிறதுக்காக எஸ்ஐஆரும் ஒரு காரணம், எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்ல, எஸ்ஐஆரும் ஒரு காரணம். அங்கேயும் ஒரு புது பார்ட்டியா அதாவது பாஜக ஒரு புதிய நம்பிக்கையா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட வெஸ்ட் பெங்கால்ல இருக்கலாம். ஏன்னா அது இது வரைக்கும் அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருந்தது. அவங்கள மீறி இன்னொரு பிளேயரா பாஜக தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும்போது இதை ஒரு மெயின் தேர்தலா தொடர்ந்து பாஜக வெஸ்ட் பெங்கால் மேலதான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருக்குது. அப்போ அங்கேயும் இந்த ரீச்சஸ் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையும் ஒரு புது பார்ட்டி உள்ள வரும்போது அது ஏற்படக்கூடிய ஆர்வத்தினாலையும் இந்த வாக்கு சதவீதங்கள் அதிகரிச்சிருக்கலாம். அதான் 2-3 ஃபேக்டர் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபேக்டர் அந்த எஸ்ஐஆர் அதை சீர்படுத்தி இருக்கு. அதை தாண்டி மக்கள் ஆர்வத்தோட வாக்களிக்கணும்ன்ற ஒரு சூழலும் உருவாயிருக்கு எல்லா இடத்துலையும். அந்த சூழல் என்னன்றதுதான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அதாவது என்னன்னா, கடந்த முறையை விட ஒரு 20 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ள நுழைகிறாங்க. அந்த 20 லட்சம் புதிய வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவாங்களா மாட்டாங்களான்னு அந்த மாற்றத்திற்கு உண்டான எண்ணிக்கையை வெறும் 20 லட்சத்துல சுருக்க முடியாது இல்லையா? அதாவது ஒரு புது கேமரா விஜய் இந்த அரசியலுக்குள்ள உள்ள வர்றாரு. அரசியலுக்குள்ள உள்ள வந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் அவர் மிக தீவிரமான அரசியல்னு அவரை சொல்லவே முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய க்ரௌடு அவர் பின்னாடி போகுதுன்னா அப்ப ஆன்டி கம்பன்சி இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஏதோ ஒரு வெறுப்புனால தானே ஒருத்தர் பின்னாடி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
இது அதாவது வந்து அவர் முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி மொத்த பிரச்சாரத்தையும் ஏற்படுத்துறாரு. அப்போ அந்த எதிர்ப்பை ஒரு பகையா மாத்தி அதுக்குண்டான சோர்ஸ் அவர் எடுத்துக்கும் போது அவர் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் போய் நிக்குதுனாலே இங்க ஆன்டி கமென்சி இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அது திமுக மேல இருக்க வெறுப்புனால மட்டும்தான் விஜய் பின்னாடி எல்லாருமே ஆமா போயிடல. அதாவது என்னன்னா ஒரு நடிகர் தெரிந்தவர் அப்படிங்கிற கிரேஸ் இருந்தாலும் நீங்க வந்து அது சினிமாவை தாண்டி அரசியலுக்குள்ள வரும்போது நிறைய நடிகர்கள் வரும்போது ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒரு ஆதரவு நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னன்னா 2 திராவிட கட்சிகள் மீதான வெறுப்பு இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குது. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்பா வந்து சீமான் இத்தனை வருஷம் 15 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு புதிய மாஸ் லீடரா வந்து விஜய் வந்து நிற்கும் போது அவர் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. பெரிய வந்து அரசியல் செயல்பாடுகள் அரசியல் நடவடிக்கைகள்ன்றது பெருசா எதுவும் கிடையாது. அவர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போனாரு வந்தாரு, அதிலே பாதி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தும் அவரை வந்து ஒரு மாற்றுன்னு மக்கள் நம்புறாங்க, பின்னாடி போய் நிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த வெறுப்பு தான். நீங்க தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கும் ரெண்டுமே வந்து அதிமுக எதிர்கட்சியா கடந்த 4 ஆண்டுகள்ல எந்த செயல்பாடும் கிடையாது. திமுகவும் இந்த உள்ள இருந்த எந்த பிரச்சனைகளையும் வெளியே பேச விடல. நீங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி ஒரு மௌனமாவே மக்களை வச்சு எதையுமே வாயை திறந்து அளவும் முடியல, சிரிக்கவும் முடியாத சூழ்நிலையான ஒரு இறுக்கமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி வந்துச்சு கடந்த 5 வருடமா. நீங்க வந்து அரசுக்கு ஆதரவான விஷயங்களை நீங்க சத்தமா பேசலாம். அதே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை இதுக்கு வந்து அஜெண்டாவை செட் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையையும் சமூக ஊடகங்கள் வழியா மடைமாற்றி பிரச்சனைகளை தீர்க்காம அதை தள்ளி போடுற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்ததனுடைய கோபம் தான் இந்த வாக்குப்பதிவு இல்லையா? நீங்க அதை என்னன்னு சொல்லவே தெரியல அவங்களுக்கு. ஏன் நீங்க போய் விஜய் பின்னாடி நிக்கிறீங்கன்னா ஏன் சொல்ல தெரியலன்னா இந்த எந்த கோபத்தையுமே வெளிப்படுத்த விடல. நீங்க அவங்கள வச்சே டைல்யூட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஏதாவது ஒரு கோபத்தை மனசுக்குள்ள தாங்கி கடைசி வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல கொண்டு வர முடியல. நமக்கு இன்னைக்கு ஒரு இஷ்யூ நடக்குது, அதை டைவர்ட் பண்ற மாதிரி நாளைக்கு ஒன்று நடக்குது, அதை டைவர்ட் பண்ற மாதிரி மறுநாள் ஒன்று நடக்குது. 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூவே என்னன்றதே மறந்து போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அதோட தாக்கம்ன்றது நம்ம மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ நம்ம வந்து 1 மாசம் கழிச்சு உனக்கு ஏன் வெறுப்பு இருக்குன்னா இதோட எல்லா அனுபவத்தினுடைய அடிப்படையில எனக்கு வெறுப்பு இருக்கும். ஆனா அது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா அதே நேரத்துல எனக்கு இன்னொரு பக்கம் மேல ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த ஈர்ப்பை ஈஸியா போய் நான் கேப்சர் பண்ணிக்குவேன். ஆனா இந்த ஈர்ப்புக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டா அந்த வெறுப்புனால எனக்கு ஈர்ப்புன்னு எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு பிடிக்கும் அதனால நீங்க அவங்கள தற்கொலைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அதாவது வந்து ஒரு எப்போதுமே ஆன்டி கம்பன்சின்றது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு தகப்பன் கையில் பணம் வச்சு அவர் அந்த குடும்பத்தை நடத்திட்டு போகும்போது அவரோட சில செயல்பாடுகளால வீட்டுக்குள்ளேயே அவர் மேலே சில வெறுப்புகளோ இதோ வந்து இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன இது இருக்கும். இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கட்டி ஒரு 5-6 கோடி 7 கோடி மக்களுக்கு வந்து திட்டங்கள் போட்டு நடத்து அதில் நல்லது கெட்டதுன்னு இருக்கும்போது ஒரு அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த ஆன்டி கம்பன்சியும் இல்லை. இந்த எலெக்ஷன்ல வந்து திமுக மேல வெறுப்பே இல்லை. 200 சீட்டு கன்ஃபார்மா திமுக ஜெயிக்கும், வேற வாய்ப்பே இல்லை. இதே இல்லைன்னு இவ்வளவு தூரம் மக்களை குழப்பி இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு குழப்பமான மனநிலைக்கு காரணமே திமுக செட் பண்ண அஜெண்டா தான். அதாவது பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள், ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் மக்களுக்கான விஷயங்களை கொஞ்சமாவது பேசணும். இன்னமும் நீங்க சொல்றீங்க இன்றைக்கு நமக்கு வந்து தேர்தல் முடிவு உறுதியானதுன்னு எதுவுமே இல்லை. நீங்க வந்து இன்றைக்கு வந்திருக்கிற டேட்டாவையோ எதையுமோ வச்சு உறுதியான ஒரு முடிவை நீங்க சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கும் குழப்புறீங்க. இன்னைக்கும் கன்ஃபார்மா திமுக ஜெயிக்கும், ஏன் அதிமுக ஜெயிக்கும்னு இந்த டேட்டா அடிப்படையில் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. இல்லை இங்கே ஒன்று இருக்கு, புது வாக்காளர் இவ்வளோ பேர் மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு வந்திருக்கான். அதாவது இந்த இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டதுனால 20% கிடைச்சா விஜய் ஜெயிச்சிருவாரா, 20% வாங்கிட்டா அது பெரிய ஓட்டா, அது பெரிய மாற்றத்தை. அதாவது இவ்வளவு மக்கள் வந்து இவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்ற விஷயத்தை நீங்க கட்சிகளுக்கு கடத்தவே மாட்டேன்றீங்களே. கடைசி வரைக்கும் மூக்குத்தையும் தூக்குச்சட்டியும் கொடுத்தாரு ஜெயிச்சுக்கிட்டே போகணுமா?
இவ்வளவு பெரிய கோபம் இருக்கு மக்கள் மத்தியில. மக்கள் வந்து இவ்வளவு இளைஞர்கள் வந்து பெருவாரியா எழுச்சியா வர்றாங்க. இவங்க இந்த ஆட்சியின் மேல இத்தனை 50 வருடம் ஆண்ட திராவிட கட்சிகள், இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்ச கட்சிகள் மேல வெறுப்பு வருதுன்னா அதை அந்த கட்சிகள் சுயபரிசோதனை செய்துக்க வேண்டிய காலத்துல போய் நீங்க திரும்ப திரும்ப இந்த திமுக பேசுற எல்லாருமே போய் முட்டு கொடுத்து இல்ல திமுக 200 ஜெயிக்கும், அது திமுகவினுடைய சாதனையின் வெற்றின்னு சொன்னீங்கன்னா அதை எப்போ நீங்க மக்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்க போறீங்க? எல்லாமே மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராகவே நீங்க பேசி ஒரு அஜெண்டாவை உருவாக்கி முதல் 200 நீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துடும் நீங்க, இப்போ வந்து திரும்ப கருத்து கணிப்பு எல்லாமே பண்ணி எப்படி இருந்தாலும் மெஜாரிட்டி வந்துடும் கண்டிப்பா திமுகன்றீங்க. இந்த முறை 20 எடுத்தா கூட வந்து விஜய் 20 ஓட்டு திமுகவுடைய வெற்றியை பாதிக்காதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றீங்க. எது ஒரு மக்களுக்கு உண்டான எதிர்ப்பு மனநிலையை பேசுவதற்கு தான் பேச்சாளர்கள், ஊடகவாளர் இருக்காங்க. ஒரு கட்சியினுடைய ஆசைகளை பேசுறதுக்காக கிடையாது. அந்த கட்சி தான் பேசும். நீங்க ஏன் பேசுறீங்க? ஊடகத்துல இருந்து நீங்க கண்டிப்பாக இன்றைக்கு என்ன மனநிலை, அதாவது ஒரு 10 பேர் மாற்றத்தை விரும்புறான்னா கூட அதுவும் ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளம் தானே. அவங்களத்தானே நீங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். அவனை தற்கொலை அவன் வந்து எதுக்கு ஆக மாட்டான், அவன் வந்து அவன் கணக்கிலே கிடையாது. சரி அப்ப 20 வயசு கீழே இருக்கும் போற விஷத்தை கொடுத்து கொண்டுருவோமா? அவன் யோசிக்கவே கூடாதா? அப்போ நீங்க வந்து அப்படி சரி நீங்க அப்படி வரணும்னு நினைக்கிற கட்சி மட்டும் வந்து கட்சி செய்யற தவறுகளை உங்களால தட்டி கேட்க முடியுதா? இந்த 4 வருடத்தில் நடந்த பாலியல் குற்றங்களையோ கனிமவள கொள்ளைகளையோ ஊழலையோ நீங்க ஆதரவு சொல்ல பேசக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போய் தட்டி கேட்டுருக்கீங்களா என்னைக்காவது? எந்த தவறுகளையும் உங்களால தட்டி கேட்க முடியாது. அதே நேரத்தில் மக்களுடைய மனநிலை எண்ணங்களை தொடர்ந்து மாற்றுற மாதிரியான பேச்சுக்களை பேசி இப்போ குழப்பம்ன்றது இந்த எண்ணத்துல தான் குழப்பமாயிருச்சு. இந்த சிச்சுவேஷன்ன்றது தேர்தல் நடைபெற்ற காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி கிரவுண்டுக்கு போனாங்களோ அன்னைக்கே இந்த கிரவுண்டோட நிலை வந்து மாறிடுச்சு. தேர்தல் நாள் அன்னைக்கு பாக்குறீங்க, தேர்தல் நாள்ல எல்லா சேனல்லையும் லைவ் போகுது. எல்லாமே வந்து நடிகர்கள் வாக்களிக்கிறது மட்டும்தான் முழு நாளும் காட்டியிருக்காங்க. நீங்க வந்து எவ்வளவு வாக்குச்சாவடிகள் வெயில நின்று மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க, எவ்வளவு வெளியூர்ல இருந்து போற ட்ரெயின்லையும் பஸ்லையும் வந்து கூட்டத்துல நாள் முழுக்க ஒரு நாள் இரவு முழுக்க நின்று போய் வாக்களிக்கிறாங்க. ஒரு நடிகன் கார்ல இருந்து கீழே ஏசியை போட்டு கீழே இறங்கி வந்து கண்ணாடியை போட்டு வாக்களிச்சுட்டு இப்படி கையை காட்டிட்டு போறது வந்து ஒரு நாள் முழுக்க லைவ் போடுறீங்களே. மக்கள் பட்ட துயரங்களையோ ஒரு வாக்குச்சாவடியில குடிக்க தண்ணி இல்லாம கூட இருந்திருக்கும். எந்த ஊடகம் வந்து நீங்க மக்கள் ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிக்கல்களை செய்தியா எடுத்து போட்டீங்க? அப்புறம் கடைசியா நீங்களே வந்து ஒரு நடிகை அரசியலுக்கு வர்றான்னு விமர்சனம் பண்றீங்க. நீங்களே உங்க டிஆர்பிக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடிகனை தானே காட்டுறீங்க. அப்புறம் எப்படி நடிகனை வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி உங்களுக்கு எப்படி வரும்? ஆனா அந்த நடிகனை தானே காட்டிட்டே இருக்காங்க. நீங்க எல்லாம் அதான் என்ன ஊடகம்ன்றது, நீங்க யாருக்காக இயங்க போறீங்கன்ற கொஸ்டினை வந்து என்ன இந்த 4 ஜனநாயகத்தினுடைய 4 தூணுகள்ல மற்ற 3ம் வந்து செல்லரித்து போனால் கூட பத்திரிகைன்ற தூண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இந்த 3ஐயும் கேள்வி கேட்கணும்னு சொன்னாரு அம்பேத்கர். அப்ப நீங்க அதே இன்னைக்கு என்னவாயிருக்குன்னா கடைசி அரசியல் கட்சிகளோட ஊதுகுழலாம் மாறி போய் நிக்குது ஊடகங்கள். அதுவும் இந்த தேர்தல் மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நீங்க மக்கள் பக்கம் நிக்காம முழுக்க ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் பக்கம் நிக்கிறது இந்த சமூகத்துக்கு செய்கின்ற துரோகம். ஓகே, 2026 தேர்தலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இதே மாதிரியே உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.